அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்டர்நூன் லஞ்ச் விலாகு. எங்கள் வீட்டில் நான் இன்றைக்கி செஞ்ச லஞ்ச் விலாகு என்னென்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க குவிக்காக இது கூட ஒரு ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். இது பைனாப்பிள் சீசன். இந்த சீசனில் மட்டும்தான் ரொம்ப ஸ்வீட்டான டேஸ்டான பைனாப்பிள்ஸ் கிடைக்கும். அதை வச்சு சிம்பிளாக ஒரு கேசரி. நிறைய பேர்த்துக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இது வரைக்கும் எங்கள் சேனலில் இந்த ரெசிபி கொடுக்காதனால நான் இன்றைக்கி பைனாப்பிள் கேசரி ரெசிபி கொடுத்துட்டு லஞ்ச் விலாகில் என்னென்னலான்னு மெனு கொடுத்துருக்கேங்கிறத சொல்கிறேன். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்காங்க. நெய் சூடானதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்திக்கலாம். ரவை நான் இன்றைக்கி சன்ன ரவை எடுத்திருக்கேன், வெள்ளை ரவை. நல்லா வாசம் வர்ற அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நெய் கூட கலந்து வர்ற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு வறுத்து விடுங்க. நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா ரவை சீக்கிரம் கலர் மாறிடும். ஆனால் நல்லா வறுபட்டு வராது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு 1 கப் அளவுக்கு பைனாப்பிள் பியூரி நான் எடுத்திருக்கேன். பைனாப்பிள் நான் இன்றைக்கி அரைச்சி பியூரியாக எடுத்திருக்கேன். இதே உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஒரு சிலருக்கு வாயில் கேசரி சாப்பிடும்போது வாயில் பைனாப்பிள் பீசஸ் வந்ததுன்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால நான் இன்றைக்கி கட் பண்ணி ஆட் பண்ணாமல் பியூரியாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்திருக்கோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, 1 கப் பைனாப்பிள் பியூரி, 1 கப் சர்க்கரை எடுத்திங்கன்னா அளவு கரெக்டாக வருங்க. நம்ம இன்றைக்கி தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரட்டும். இந்த பைனாப்பிள் பியூரியும் தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்கனாவே சீக்கிரம் கொதிச்சு வந்துடும். ஏன்னா பைனாப்பிள் பியூரி முதல்ல ஒரு கொதி வந்துருச்சு. தண்ணியும் நல்லா சேர்ந்து கொதிச்சு வந்ததுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி இதுவும் ஒரு கொதி வரட்டும். இந்த கேசரி ரெசிபிக்கு நம்ம எதுவும் கலர் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம பைனாப்பிள் அரைச்சி சேர்த்திருக்கறனால அதே ஒரு நல்ல எல்லோ கலர் கொடுக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை ஆட் பண்ணிவிட்டு டக்குன்னு கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நல்லா கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா சின்ன சின்ன கட்டி கூட கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், எல்லாம் ஒன்றா கலந்து தண்ணியில் ரவை வெந்து கரெக்டாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் முந்திரி வறுத்து ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு திராட்சை பிடிக்காது, அதனால் நான் வெறும் முந்திரி மட்டும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் திராட்சையும் வேணாலும் வறுத்து போட்டுக்கலாம். இந்த பைனாப்பிள் கேசரிக்கு கடைசியாக மேலே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கலந்து இறக்கிக்கோங்க. நம்ம இதுக்கு ஏலக்காய் பொடி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா பைனாப்பிளோட வாசம் போயிடும். அதனால் பைனாப்பிளோட வாசம் ரீட்டைன் ஆகிறதுனால நான் இன்றைக்கி ஏலக்காய் பொடி சேர்த்துல. உங்களுக்கு கலர் கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் எல்லோ கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கு நான் வேறு என்னென்ன ரெசிபிஸ் கொடுத்துருந்தேங்கிறத குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். தட்டைப்பருப்பு ஏற்கனவே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம செஞ்ச பைனாப்பிள் கேசரி. பொரியலுக்கு நான் இன்றைக்கி பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சேன். ஏன்னா தக்காளி சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் நல்லாயிருக்கும். புளி ரசம், ஒயிட் ரைஸ், அப்புறமா தக்காளி சாதம். தக்காளி சாதம் சீரக சம்பா ரைஸில் செஞ்சது. நான் இது எல்லாமே ஏற்கனவே ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.